கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயசம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு அவல் வெள்ளை அவல் நான் ஊற வச்சுருந்தேன். அது நெய்லேயே வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டம்ளர் பெரிய டம்ளருக்கு பால் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்ததாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அவல் பால்லே வெந்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்தாலும் உங்கள் தேவைக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு நம்ம கொஞ்சம் நட்ஸ் வறுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஞ்ச திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பாதாம் பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு வறுத்து நம்ம தாளிச்சிடலாம். அவ்வளோதான் பாயசம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக விளக்கு வைக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி துளசி மாலை கட்டி போட்டாச்சு. அதுக்கடுத்ததாக விளக்கு வச்சு அவருக்குமே கொஞ்சமாக பாயசம் படைக்கணும் இல்லையா? அவருக்குமே படைச்சிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டு பாயசம் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன செஞ்சீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. எல்லோருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.